ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சேர்க்காமல் வெங்காய புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். சின்ன வெங்காய புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 200 கிராம், புளி ஒரு எலுமிச்சை அளவு, சிறிதளவு கருவேப்பிலை, பூண்டு பல் 20, நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள். மண் சட்டி சூடானதும் நம்ம 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், அது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்குழம்புக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு பதிலாக சின்ன வெங்காய வடகம் தாளித்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காய வடகம் இல்லாதவங்க இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல் சேர்த்துக்கலாம். உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து வந்திருக்கோம். அந்த புளியை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கூட்டி வச்சாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்க்காமல் வெங்காய புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.